ஆட்சி கலைப்பு கவிழ்ப்பு என்பது திமுக நிலைப்பாடு அல்ல என்று தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, மு.க.ஸ்டாலினின் பேச்சு திரித்து வெளியிடப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். தாவேக அரசு 3 மாதங்களில் கவிழ்ந்துவிடும் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியதாக செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து கருத்து தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், ஸ்டாலினின் பேச்சு தங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று கூறியிருந்தார். இந்நிலையில் இதுபற்றி விளக்கமளித்துள்ள முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்த ஆட்சியை 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என்று ஸ்டாலின் கூறியிருந்தாலும் கொலை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட விமர்சிக்க முடியாமல் எப்படி இருக்க முடியும் என்ற பொருள் படும்படிதான் பேசியதாக கூறியுள்ளார். ஆனால் 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று அவர் சொன்னதாக திரித்து செய்தி பரப்பப்படுகிறது. ஆட்சி கவிழும் என்று ஸ்டாலின் பேசவும் இல்லை, அது அவரது நிலைப்பாடும் அல்ல என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஆசை 60 நாள் என்பார்கள். ஆனால் இன்றைய ஆளும் கட்சிகள் வாக்களித்தவர்கள் 1 வாரம்தான் அமைதியாக இருந்தார்கள். சமூக வலைதளங்கள் முழுக்கவே ஆளும் கட்சிக்கு எதிரான ஆவேசமான கருத்துக்களை தான் மக்கள் சொல்லி வருகிறார்கள். இதைத்தான் ஸ்டாலின் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் என்றும், கலைப்பு கவிழ்ப்பு எண்ணத்தோடு அல்ல என்றும் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார்.